பிரைஸ் த லார்ட். 56ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஆமென். இங்கே தாவீது ராஜா மிகவும் தைரியமாய் சொல்லுகிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று. இங்கே தாவீது ராஜா இப்படி சொல்வதற்கான காரணம் என்னவென்று பார்த்தோம்னா, அவர் தேவனை நம்பியிருக்கிறார். அவர் தேவனை நம்பியிருக்கிறபடியால் அவர் தைரியமா இருக்கிறார். தைரியமா இருந்து சொல்கிறார், தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று. நம்முடைய வாழ்விலும் பார்த்தோம்னா அநேக மனிதர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பி நம்மை அழிக்க வேண்டும் என்ற திட்டங்களை போடுகிறார்கள். அது நேரடியாக இருந்தாலும் சரி, மறைமுகமாக இருந்தாலும் சரி. நமக்கு நேரடியாக வரக்கூடிய பிரச்சனைகள் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் மறைமுகமாய் சில மனிதர்கள் நம்மோடவே கூட இருந்து, நமக்கு சிநேகிதர்களாக இருந்து, நம்மோடு கூட நன்றாய் பழகி கடைசியில் நமக்கு துரோகம் செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இப்படி இருக்கும்போது நாம் நன்றாக இருக்க வேண்டும், நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக மனிதர்களுக்கு நாம் பயந்தவர்களாய் இருக்கிறோம். யார் என்ன செய்வார்கள் என்று நாம் எண்ணிக்கொண்டே நம்முடைய வாழ்க்கையில் நாம் பயமுள்ளவர்களாக இருந்து வாழ்கிறோம். தாவீது ராஜா அவருடைய வாழ்க்கையில் கூட நாம் பார்த்தோம்னா, அவருடைய மாமனார், அதாவது சவுல் ராஜா அவருக்கு விரோதமாய் எழும்புகிறார். அவரோடு கூட இருந்த அந்த கூட்டாளிகளே அவருக்கு விரோதமாய் எழும்பி அவரை கல்லெறிய வேண்டும் என்று திட்டம் பண்ணுகிறார்கள். அவருடைய மனைவியே அவரை அற்பமாக எண்ணுகிறார்கள். அவருடைய பிள்ளை அவருக்கு விரோதமாய் எழும்பினார். அவருடைய தோழனே அவருக்கு விரோதமாய் எழும்புகிறார். இவ்வளவு பிரச்சனைகளை தாவீது ராஜா கண்டிருக்கிறார். ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் அவர் விழவில்லை. காரணம், அவர் அந்த மனிதர்கள் மீது தம்முடைய நம்பிக்கையை வைக்காமல் தேவன் மீது அவருடைய நம்பிக்கையை வைத்தார். ஆமென். ஆகையால் நம்முடைய வாழ்விலும் கூட நாம் எப்பொழுது எந்த மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்புவார்கள் என்று நினைத்து கொண்டு பயந்திருக்காமல், அதாவது நமக்கு எதிராக இருக்கிற மனிதர்கள் நமக்கு விரோதம் செய்வார்களா என்று பயப்படாமல், அதே போல நம்முடைய முகத்திற்கு நேராக நம்மிடத்தில் நன்றாய் பேசுகிறார்கள், ஆனால் நமக்கு விரோதமாய் இவர்கள் செயல்படுவார்களா என்று நாம் பயப்படாமல் இருப்போம். நாம் நம்முடைய நம்பிக்கையை எந்த ஒரு மனிதர்கள் மேலேயும் வைக்காமல் நம்முடைய ஆண்டவர் மீதே நம்முடைய நம்பிக்கையை வைப்போம். அவர் மீது நம்முடைய நம்பிக்கையை வைக்கும்போதே நாம் பயப்படாமல் இருப்போம். ஆகையால் மனிதர்கள் மீது நம்முடைய நம்பிக்கையை வைக்காமல் ஆண்டவரையே நாம் நம்புவோம். அதனாலே நாம் பயப்படாமல் இருப்போம். எந்த மனிதன் நமக்கு விரோதமாக எழும்பி நமக்கு என்ன தீமை செய்திட முடியும்? நம்முடைய ஆண்டவரையே நாம் நம்புவோம். வேதத்தில் அவர் சொல்கிறார் அல்லவா, பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவா என்று. ஆகையால் மனிதர்களை அல்ல, நம்முடைய ஆண்டவரையே நாம் நம்புவோம். அவரே நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். ஆமேன்.